கேன் பருட்டோ பீட் சாஸ்கே? ஸோ இது வந்துட்டு ஒரு டஃப்பான கொஸ்டின் தான். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டைம் ஸ்கிப் பருட்டோ தான் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ பருட்டோ கிட்ட பார்த்தீங்கன்னா கர்மா, ரசெங்கன், ஃப்ளோட்டிங் எபிலிட்டி, உசுகிகோ, ஃப்ளையிங் ரெஜின் இதெல்லாம் இருக்குது. அண்ட் இந்த இடத்துல பிரைம் சஸ்கே தான் எடுக்க போகிறோம். பிரைம் சஸ்கேனா ரன்னிங் அண்ட் ப்ளஸ் 6 பேட்ச் பவர் உள்ள சஸ்கே தான். என்ன தான் பருட்டோ உசுகிகோ வச்சு சஸ்கேவை அட்டாக் பண்ணாலும் சஸ்கே தன்னோட ரன்னிங்கை வச்சு ஈஸியாக அதை அப்சர்வ் பண்ணிடுவார். சேம் திங் தான் பருட்டோ கிட்டையும். சஸ்கே சிடோரி வச்சு பருட்டோவை அட்டாக் பண்ணார் அப்படின்னா ஈஸியாக கர்மாவை வச்சு நம்ம பருட்டோ அதை அப்சர்வ் பண்ணிடுவார். ஸோ நிஞ்சிட்சு பேட்டில் வந்துட்டு இங்கே வேலைக்கே ஆகாது. ஸோ லாங் ரேஞ்ச் அட்டாக்னு சொல்லிட்டு எடுத்தோம்னா கண்டிப்பாக சஸ்கே தான் ஜெயிப்பார். பிகாஸ் பருட்டோ கிட்ட லாங் ரேஞ்ச் அட்டாக்னு சொல்லிட்டு எதுவும் இல்லை. சஸ்கே சூசனோ யூஸ் பண்ணி லாங் ரேஞ்ச் அட்டாக் வந்துட்டு பண்ணலாம். பட் பருட்டோ வந்துட்டு ஃப்ளையிங் ரெஜின் யூஸ் பண்ணி அந்த அட்டாக் வந்துட்டு டாச் பண்ணலாம். பட் இருந்தாலும் ஃப்ளையிங் ரெஜினுக்கு வந்துட்டு அதிக சக்ரா தேவைப்படும். ஸோ அதை வந்துட்டு நிறைய டைம் யூஸ் பண்ண முடியாது. ஸோ சக்ரா லெவல்னு பார்க்கும்போது நம்ம சஸ்கே கிட்ட தான் அதிக சக்ரா இருக்கும். பிகாஸ் அவர்கிட்ட ரினிங்கன் இருக்குது. பருட்டோ ஃப்ளையிங் ரெஜின் யூஸ் பண்ணி அந்த இடத்த விட்டு தப்பிச்சு தான் போக முடியும். பட் ஆனால் சஸ்கேவை பருட்டோ பீட் பண்ணவே முடியாது.